Hello friends, welcome to my channel AVDT NPC Study Center. இன்னைக்கு வந்து குரூப் 4 கான சிலபஸ் தான் பார்க்க போறோம். குரூப் 4ல பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு. பார்ட் A, பார்ட் B. பார்ட் A வந்து பொது தமிழ், பார்ட் B பொது அறிவு. பொது தமிழ்ல 100 क्वेश्चंस, பொது அறிவுல 100 क्वेश्चंस. So டோட்டலா 200 क्वेश्चंस. ஒரு क्वेश्चंस 1.5 மார்க். டோட்டல் 300 क्वेश्चन, 300 மார்க்ஸ். 200 क्वेश्चंसக்கும் 300 மார்க்ஸ். பொது தமிழ்ல 100 क्वेश्चंस இருக்கு. பொது அறிவுல 100 क्वेश्चंस இருக்கு. சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, லாஸ்ட்டாக மேக்ஸ் வரும். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 15 கொஷின்ஸ், 50 to 12 to 15 கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் 20 to 22 கொஷின்ஸ். ஜியோகிரஃபி பார்த்தீங்கன்னா 6 to 7 கொஷின்ஸ், பாலிட்டியில் 9 to 11 கொஷின்ஸ், இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸில் 5 to 6 கொஷின்ஸ், ஹிஸ்ட்ரியில் 8 to 9 கொஷின்ஸ், மேக்ஸில் 25 கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். மோஸ்ட்லி இந்த சயின்ஸு, பாலிட்டி, ஜியோகிரஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டீப்பாக நல்ல கொஷின்ஸ் அதிகமாக கேட்க சான்சஸ் இருக்குது. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். இதில் ஃபுல் மார்க் எடுக்கிறது வந்துட்டு இந்த மேக்ஸில் கண்டிப்பாக 25 கொஷின்ஸ்க்கு 25 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ ஏன்னா ப்ரிப்பேர் பண்ண நல்லா எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிலபஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு சயின்ஸு. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் நம்ம சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, செலக்ட் பண்ணி யூனிட் டாபிக் வந்துட்டு செலக்ட் பண்ணி படிக்கணும். எந்தெந்த டாபிக் இருக்கோ அந்த யூனிட்டை மட்டும் படித்தா போதும். அப்படி பார்த்தீங்கன்னா 6th term 1ல் ஃபர்ஸ்ட் யூனிட் அளவீடுகள், செகண்ட் யூனிட் வந்து விசையும் இயக்கமும், 6th யூனிட் உடல் நலமும் சுகாதாரமும். இந்த 3 யூனிட் வந்து 6th term 1ல் படிக்கணும். 6th term 2ல் ஃபர்ஸ்ட் யூனிட் வெப்பம், 5th யூனிட் செல், 6th வந்துட்டு மனித உறுப்பு மண்டலங்கள். 6th term 3ல் ஃபர்ஸ்ட் யூனிட் காந்தவியல், செகண்ட் யூனிட் நீர், தேர்ட் யூனிட் அன்றாட வாழ்வில் வேதியியல், 4th யூனிட் நமது சுற்றுச்சூழல். 6th பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் வந்து 6th மட்டும் 10 யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும். 7th term 1ல் ஃபர்ஸ்ட் யூனிட் அளவீட்டியல், செகண்ட் யூனிட் விசையும் இயக்கமும், 6th யூனிட் உடல் நலமும் சுகாதாரமும். 7th term 2ல் ஃபர்ஸ்ட் யூனிட் வெப்பம் மற்றும் வெப்பநிலை, செகண்ட் மின்னோட்டவியல், 4th செல் உயிரியல். இந்த 3 யூனிட் வரும், படிக்கிற மாதிரி இருக்கும். 7th term 3ல் ஃபர்ஸ்ட் யூனிட் ஒளியியல், செகண்ட் அண்டம் மற்றும் விண்வெளி, 4th அன்றாட வாழ்வில் வேதியியல், 5th அன்றாட வாழ்வில் விலங்குகள் படிக்கணும். 8th 9th 10th இந்த 3 தான் கொஞ்சம் நல்லா டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். 8th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th யூனிட் வரைக்கும் கண்டினியூஸாக படிக்கணும். தென் 14th, 15th, 16th யூனிட் படிக்கணும். 9th பார்த்தீங்கன்னா 18 யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் தான் மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது, டீப்பாக படிக்கணும். 9th ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட், 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th வேண்டாம், 12th, 14th, 15th, 16th, 20th, 21, 22, 23, 24 இந்த யூனிட் மட்டும் படித்தாலே போதும். பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன், ஸோ படிச்சுடுங்க. 10th மொத்தம் 14 யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்டு, தேர்டு, 4th, 5th, 9th, 11th, 14th, 15th, 16th, 17th, 18th, 20th, 21, 22 இந்த யூனிட் மட்டும் படித்தாலே போதும். இந்த யூனிட் மட்டுமே நல்லா கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். ஸோ 9th நல்லா படிச்சுக்கோங்க, 10th நல்லா படிச்சுக்கோங்க. 8th, 9th, 10th இது 3 நல்லா கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் யூனிட்ல வந்துட்டு ஜியோகிரஃபி, புவியியல். 6th term 1 பேரண்டம் 6th term 1ல் ஃபர்ஸ்ட் யூனிட் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், செகண்ட் வந்து நிலப்பரப்பும் பெருங்கடலம். term 2ல் ஃபர்ஸ்ட் யூனிட், term 3ல் தேர்ட் யூனிட். 6th மொத்தம் 4 யூனிட் படிக்கணும். 7th term 1ல் செகண்ட் யூனிட், term 2ல் ஃபர்ஸ்ட் யூனிட், term 3ல் தேர்ட் யூனிட். 8th செகண்ட் யூனிட், 5th யூனிட் படிங்க. 9th 6th யூனிட், 8th யூனிட். 10th தான் ஜியோகிரஃபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மட்டும் ரொம்ப நல்ல டீப்பாக படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்டு, 4th, 5th யூனிட் இந்த கண்டினியூஸாக இந்த 5 யூனிட் படித்தாலே ஜியோகிரஃபியில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு 12th 7th யூனிட்டும் 8th யூனிட் வரும். 11th 7th யூனிட் 8th யூனிட். இதை 2 யூனிட் வந்துட்டு 11th 12th படிச்சுக்கணும். முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 10th தான். 10th இந்த 5 யூனிட் வந்துட்டு நல்லா தரவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் 4. யூனிட் 4 வந்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. இதில் வந்து டாபிக் வைஸ் படிக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமினி பேரரசு, தென்னிந்திய வரலாறு, இந்திய மத சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் ஒரு 7-8 டாபிக்ஸ் இருக்குது. 8 டாபிக் இருக்குது. அந்த டாபிக் வைஸ் நம்ம படிச்சுக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1 இருக்கு, 132 பேஜஸ். 9th பண்டைய நாகரிகம்னு ஒரு டாபிக் இருக்கு. 11th ஹிஸ்ட்ரியில் பண்டைய இந்தியா தொடக்கம் டு சிந்து சமவெளி நாகரிகம். 11th எத்திக்ஸில் ஐபிசி சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு. ஸோ இது வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம் இந்த 6th 9th 11th இந்த மூணு புக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் படிச்சுக்கணும். குப்தர்கள் வந்துட்டு 6th இருக்குது, 11th இருக்குது. ஸோ அதை படிச்சுக்கோங்க. டெல்லி சுல்தான்கள் வந்து 7th 11th இருக்குது. முகலாயர்கள் அதே மாதிரி 7th 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. மராத்தியர்கள் வந்துட்டு 7th டேர்ம் 2லையும் 11th ஹிஸ்ட்ரியிலையும் இருக்குது. மராத்தியர்கள் பற்றி இருக்குது, படிச்சுக்கலாம். விஜயநகரம் மற்றும் பாமினி பேரரசு 7th 11th 2 புக்லேயும் இருக்குது. தென்னிந்திய வரலாறு வந்து 6th டேர்ம் 3ல் தென்னிந்திய அரசுகள்னு ஒரு டாபிக் இருக்குது. 7th டேர்ம் 1ல் தென்னிந்திய புதிய அரசுகள் டாபிக் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. 11th ஹிஸ்ட்ரியில் பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியா மதசார்பற்ற நாடு, அது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை 2 டாபிக் 2 யூனிட் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. 6th டேர்ம் 1, 8th டேர்ம் 1ல் டாபிக் இருக்குது, படிச்சுக்கோங்க. 8th சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல்னு ஒரு யூனிட் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. இதுதான் 4th யூனிட்டுக்கான. 6th யூனிட் 5 பாலிட்டி. பாலிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கிளியராக படிச்சுக்கணும். ஸோ 6th பாலிட்டி எப்படி படிக்கணும்? 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் சமத்துவம் பெறுதல்னு ஒரு டாபிக் இருக்குது, யூனிட் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. செகண்ட் டேர்மில் இந்திய அரசியலமைப்பு. 6th டேர்ம் 3ல் உள்ளாட்சி அமைப்பு, மக்களாட்சி, இந்த யூனிட் எல்லாமே படிச்சுக்கணும். 7th டேர்ம் 1ல் சமத்துவம், அரசியல் கட்சிகள்னு 2 யூனிட் இருக்குது. டேர்ம் 3ல் பெண்களுக்கு அதிகாரம் அளித்த நுகர்வோர் பாதுகாப்புன்னு 2 யூனிட் இருக்குது, இதை படிச்சுக்கோங்க. 8th பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மை, குடியுரிமையும் மக்களும், மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, நீதித்துறை, மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகளும், இந்த யூனிட் எல்லாமே 8th நம்ம படிச்சுக்கணும். 9th மனித உரிமைகள், உள்ளாட்சி அமைப்பு, அரசாங்கத்தின் வகைகள், அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி, தேர்தல், அரசியல் கட்சி, இந்த டாபிக் எல்லாம் 9th இருக்குது, இதை படிச்சுக்கணும். பேஜ் வைஸ் நான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி படிங்க. 10th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இது வந்து 10th. பாலிட்டி 11th பாலிட்டியில் நமக்கு சிலபஸ் வந்திருக்கு. ஸோ 11th பாலிட்டியும் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். அடிப்படை கடமைகள், உள்ளாட்சி அமைப்பு, அரசாங்கத்தின் வகைப்பாடு, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இதெல்லாம் 11th இருக்குது. 11th பாலிட்டி புக்கில் இருக்குது. 12th பாலிட்டி புக்கில் இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, நிர்வாக அமைப்பு, இந்தியாவில் கூட்டாட்சி, இந்திய நீதித்துறை, இது எல்லாமே 12th பாலிட்டியில் இருக்குது. பேஜ் நம்பர் கொடுத்துருங்க, ஸோ செக் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க. ஏன்னா பாலிட்டிலேருந்து கொஷின்ஸ் நிறைய எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலிட்டி கிளியராக இருக்கணும், நல்லா யூஸ் ஆகும். ஸோ தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 6th யூனிட் இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்துட்டு நமக்கு 11th 12th தான் ரொம்ப முக்கியம். ஸோ 11th எக்கனாமிக்ஸும் 12th எக்கனாமிக்ஸும் தான் நம்ம படிக்கணும். ஸோ இதுலலாம் வந்துட்டுன்னா 6th 7th 8th 9thலாம் பார்த்தீங்கன்னா ஓரலாக படிச்சுக்கிட்டாலே போதும். எங்கே கொஞ்சம் நம்ம டீப்பாக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ், இது கிளியராக படிச்சுக்கிட்டாலே எக்கனாமிக்ஸ்லேருந்து ஏதோ கொஷின்ஸ் கேட்கும்போது அட்டன் பண்ண முடியும். 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் யூனிட், 7th யூனிட், 8th யூனிட், 9th 10th 11th, இந்த 6 யூனிட் வந்துட்டு 11th நம்ம படிக்கணும். 12th பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, 5th 6th 8th 9th 10th, 8th 9th 10th, இந்த 12th எக்கனாமிக்ஸில் மொத்தம் 9 யூனிட் இருக்கும். 9 யூனிட் வந்துட்டு நம்ம படிக்கணும். 11th 12th 10th இது எல்லாமே கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கிட்டா எக்கனாமிக்ஸில் நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்தால் நம்மளால் அட்டன் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 7. யூனிட் 7 வந்துட்டு இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கம்னா இது வந்துட்டு கொஞ்சம் 10th தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட். 10th 12th கேட்டிருக்காங்க. 12th இந்த டாபிக் இருக்குது. ஸோ 12th ஓரளவு படிச்சுக்கோங்க. 10th தான் 7th 6th 8th 9th 10th அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் லாஸ்ட் 5 யூனிட் 7th 6th 6 7 8 9 10 இந்த 5 யூனிட் வந்துட்டு நம்ம படித்தாலும் இந்திய தேசிய இயக்கம்ங்கிறது வேறு கொஷின்ஸு கொஞ்சம் அட்டன் பண்ண முடியும். அதுவே 8th இதே டாபிக் இருக்கும். 8th ஹிஸ்ட்ரியில் ஐரோப்பியர்கள் வருகை 1 2 3 7 8 இந்தந்த யூனிட் படிச்சுக்கணும். 10th 6 7 8 9 10 இந்த யூனிட் படிக்கணும். 12th ஹிஸ்ட்ரியில் 1 2 3 4 5 6 7 8 ஃபஸ்ட்டு 8 யூனிட்டும் படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டாலே ஹிஸ்ட்ரியிலேருந்து வர கொஷின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 8. யூனிட் 8 வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது வந்து 8th மக்களின் புரட்சி யூனிட் படிக்கணும். 10th வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த யூனிட்ல 10th ஹிஸ்ட்ரியில் படிச்சுக்கணும். 11th ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி 2 யூனிட் படிச்சுக்கணும். 10th அறிவியலும் இந்திய பண்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதில் வந்துட்டு 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு 5 யூனிட் படிச்சுக்கணும். 12th வந்துட்டு 7th யூனிட் மட்டும். 12th எத்திக்ஸில் 7th யூனிட் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்த யூனிட் வந்து 12th படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். 6th term 1ல் சமத்துவம் பெறுதல், 8th சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், 10th தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானிட புவியியல் இது 2 படிச்சுக்கணும். 11th வந்துட்டு எக்கனாமிக்ஸ் புக்கில் தமிழ்நாடு பொருளாதாரம்ங்கிற யூனிட் படிக்கணும். பாலிட்டியில் சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த யூனிட் எல்லாமே படிச்சுக்கணும். இது வந்து யூனிட் 9க்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட் 10 வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு நமக்கு 6th to 10th இது எல்லா டாப்பிக்குமே இருக்குது மேக்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் ஓரலாக பார்த்துக்கணும். ஃபார்முலாஸ் எல்லாமே கிளியராக படிச்சுக்கணும். எந்தெந்த சம் எப்படி போடணுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்லா மேக்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஸோ நல்லா படிங்க, கிளியராக படிங்க, டெய்லியும் ரிவிஷன் பண்ணுங்கள். படித்தது டெய்லியும் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ண தான் நமக்கு வந்துட்டு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ரிவிஷன் பண்ணுறது தான் நல்லது. ஸோ எல்லாமே நல்லா படிங்க. தேங்க்யூ.